கொஞ்ச நேரத்துல நம்ம குரூப் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருது. அந்த இடம் ஒரே கூட்டமா இருக்கு. பசங்க ஹானோட லேப்டாப்பை சுத்தி நிக்கிறாங்க. யாங் ஸ்கிரீன்ல இருந்து தொகையை பார்த்து கண்ணை விரிக்கிறான். ஜுன்னும் நம்ப முடியாம டிரான்ஸ்ஃபர் அனுப்புனவங்களோட பேரை சத்தமா படிக்கிறான். கண்ணீரோட ஹான் அந்த பணம் ஒருவேளை யக்குசா கிட்ட இருந்து வந்திருக்கலான்னு சொல்றான். ஜுன்னோ பார்க் ஒரு புது ஹண்டர், அவனுக்கும் யக்குசாக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். ஹான் மெசேஜஸ்ல இருந்து அவங்க பார்க்கோட பிளான்ட் வளர்க்குற திறமையில ஆர்வமா இருக்காங்கன்னு விளக்குறான். இப்போ ஒரு பெரிய விவசாய பகுதி அழிஞ்சு போனதால பெரும்பாலான உணவு அருக்கா கிரகத்துல இருந்து வருது. பார்க்கோட திறமையால எந்த நாட்டோட சப்ளை பிரச்சனையும் தீர்க்க முடியும். ஹான் ஒரு பதட்டமான சிரிப்போட நம்ம பார்க் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ அப்போ ஏன் உன்னை கொன்னுடுவாங்கன்னு பயப்படுறான்னு கேட்குறான். ஹான், அவங்க என்கிட்ட பேசணும்னு அட்வான்ஸா பணம் கொடுத்தாங்க, நான் 2 நாள்ல போகலனா நான் காலின்னு சொல்றான். பார்க், நான் தான் அவங்க கூட சேர விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேனேன்னு சொல்றான். ஹான், அவங்க வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் குடிபோதுல பார்க் கிட்ட அவங்கள சந்திக்க பணம் கூட இல்லைன்னு மெசேஜ் அனுப்புனதை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறான். பார்க் வழக்கம் போல அமைதியா அவங்களுக்கு சரியா என்ன வேணும்னு கேட்கிறான். ஹான், அவங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண, இல்லைன்னா அவங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு கெஞ்சுறான். நம்ம பையன் உடனே ஒத்துக்கிறான். ஹான் குனிஞ்சு கண்ணீரோட நன்றி சொல்றான். எல்லா பணத்தையும் கில்டோட நன்மைக்காக பயன்படுத்துவேன்னு சொல்றான். இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு அவன் சேனல் பேரை கூட பார்க் கில்டுன்னு மாத்திடுறேன்னு சொல்றான். பார்க், இது சீக்கிரம் முடி, லாப்ஸ்டர் சாப்பிட போலான்னு சொல்றான். மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்க. அவங்க பசியில இருக்காங்க. ஹான் கேமராவை செட் பண்ணி ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்பான்சர்ஸை வாழ்த்தி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பார்க்க முன்னாடி இழுத்து எல்லாரும் எதிர்பார்த்த ஆள் இவர்தான்னு சொல்றான். மிச்சத்தை இவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு சைட்ல போயிடுறான். பார்க் கேமராவையே பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் எங்கேயும் வரப்போறதில்ல, எவன் கூடவும் டீல் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் திரும்பி நின்னுக்கிட்டு, அவ்வளோதான், இப்போ லாப்ஸ்டர் சாப்பிட போலான்னு சொல்றான். ஹான் அப்படியே உறைஞ்சு போறான். அவ்வளோதான் நம்ப முடியாம கேட்கிறான். மற்றவங்களும் அவ்வளோதான் வா போலான்னு சொல்றாங்க. யாங் பார்க் நேரா விஷயத்துக்கு வந்துட்டான்னு சொல்றான். மேங், எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போலான்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஹானுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவன் அதை சத்தமா படிக்கிறான். பார்க், அவனாவே எங்க கிட்ட வரலனா நாங்க அவனை தேடி வருவோம், அது அவனுக்கு ஓகேவான்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. எல்லாரும் உடனே திரும்பி அந்த ப்ரொபோசலை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஹான் அவங்க இங்க வர தயாரா இருக்காங்க, பார்க் கூட சீரியஸா பேசணும்னு விரும்புறாங்க. நம்ம ஹீரோ அலட்சியமா, அவங்க கிட்ட சொல்லு, எனக்கு ஓகே தான், அவங்க வர முடிவு பண்ணா வரட்டும், யாரு தடுக்க போறா. அவங்க கேஃபேக்கு வந்ததும் ஜுன்னோ அந்த மெசேஜஸ் எந்த நாட்டுல இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறான். ஹான் ஹீரோ போன அதே இடத்துல இருந்துன்னு பதில் சொல்றான். அந்த குரூப் அடுத்த டேபிள்ல உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் கவனமா பாக்கறத கவனிக்கவே இல்ல. நகரத்துல ராத்திரியாக ஆரம்பிக்குது. கார்கள் அவன்யூக்குள்ள வேகமா போகுது. அதுல உன்னுக்குள்ள ஒருத்தன் அவனோட மேலதிகாரி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே வழியில இருக்கேன்னு சொல்றான். அவன் போனை வச்சதும் கோவமா முறைக்கிறான். அந்த கிழமை என்ன டார்ச்சர் பண்றான்னு திட்டுறான். அப்புறம் டிரைவர் கிட்ட, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம கிளப்புக்கு போறோம்னு சொல்றான். ஆனா போன் மறுபடியும் அடிக்குது. அவன் கோவமா பதில் சொல்றான். அது ஒரு கேஃபேல இருந்து நேரா கால் பண்ற ஒரு ஆள். அவன் டைரக்டர் கிட்ட பார்க்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். டைரக்டர் ஆச்சரியப்பட்டு அவன் எங்க இருக்கான்னு கேக்குறாரு. கில்டு கூட டின்னர் முடிஞ்சதும் அவன் டஞ்சன் போக பிளான் பண்ணிருக்கான்னு சொல்றான். டைரக்டர் எந்த டஞ்சன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அந்த ஆள் சமீபத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்த அதே இடம்னு பதில் சொல்றான். டைரக்டர் சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் கிட்ட அவனை அங்கேயே லாக் பண்ணி வையின்னு ஆர்டர் போடுறாரு. அதே நேரத்துல டிஜிபி பில்டிங்குள்ள சேர்ல உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் போன் எடுத்து டைரக்டர் கிட்ட என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறான். டைரக்டர், நம்ம கிட்ட விட்டமின் சானியோட ஒரு மெம்பர் அவளோட கடைசி இன்டர்வியூல அவளுக்கு பார்க்க பிடிக்கும்னு சொல்லியிருக்கா போலன்னு கேக்குறாரு. சேர்ல இருந்த ஆள், ஆமா அது சரிதான், அவன் உண்மையிலே அப்படிதான் சொன்னான்னு கன்ஃபார்ம் பண்றாரு. டைரக்டர் அவங்க சீக்கிரமே ஒரு புது பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு, இந்த டைம் அந்த ஸ்கேண்டல ஒரு விளம்பர பிரச்சாரத்துக்கு அடிப்படையா பயன்படுத்தலான்னு சொல்றாரு. அந்த ஆள் முறைச்சிக்கிட்டு இந்த ஆள் என்ன பிளான் பண்றாருன்னு புரிஞ்சிக்க முடியாம இருக்கான். டைரக்டர் அப்போ டிரைவர் கிட்ட திரும்பி வண்டியை திருப்ப சொல்றாரு. அவங்க ஒரு கிளைண்ட்டை பிக்கப் பண்ணணும். கார் வேகமா திரும்பி சரியான திசையில பறக்குது. அதே நேரத்துல கார்ல இருந்த ஆளுக்கு சேர்மன் கிட்ட இருந்து இன்னொரு கால் வருது. அவன் வணக்கம் சொல்றான். அந்த பக்கம் அந்த ஆள் கடுப்புல கத்திட்டு இருக்காரு. அவனை பாஸ்டர்ட்னு திட்டி ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறாரு. அந்த ஆள் அமைதியா, நான் டிஜிபிக்கு அர்ப்பணிக்கிருக்கேன், எவ்வளவு நல்லா வேலை பாக்குறேன், அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு திட்டுறீங்கன்னு கேக்குறான். கோவமான சேர்மன் மறுபடியும் கத்துறாரு. அவர் அவனை உடனே வந்து பார்க்க சொல்றாரு. வேற எங்கேயாவது போனா உயிரோட திரும்ப வர மாட்டேன்னு மிரட்டுறாரு. டைரக்டர் அவர் அமைதிப்படுத்த முயற்சி பண்றாரு. கடைசியில, அப்பா நான் உங்களோட பையன், டிஜிபி கார்பரேஷனோட வைஸ் பிரசிடென்ட்னு சொல்றாரு. அவர் இந்த தடவை திரும்பியும் கம்பெனிக்கு செம்மையான ஒரு விஷயத்த பண்ண போறான்னு சத்தியம் பண்றாரு. ஆனா சேர்மேன் குழப்பத்தோட அவன் என்ன சொல்றான்னு கேக்குறாரு.
ஒரு வில்லனத்தனமான சிரிப்போட அந்த ஆள் பதில் சொல்றான், அவன் ஹீரோவை ரெக்ரூட் பண்ண விரும்புறானா. சேர்மன் மறுபடியும் வெடிச்சு, விஷயம் அவ்வளோ சிம்பிளா நினைச்சியான்னு அவர் ஏற்கனவே ஒரு மேனேஜரை அதை பார்த்துக்க அனுப்பிட்டாருன்னு சொல்றாரு. கத்தலை தாங்க முடியாம பையன் அப்பா போனை கட் பண்ணிடுறான். நம்பிக்கை இல்லாததால கோவமா அவனோட போன் ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு சொந்த குடும்பத்திலே ஒருத்தரை இப்படி நடத்த முடியும்னு திட்டுறான். உடனே சாங் கால் பண்றா. அவனை அண்ணான்னு கூப்பிடுறா. அந்த ஆள் அவளோட குரலை கேட்டு சிரிச்சுக்கிட்டு அவ எப்படி இருக்கேன்னு கேட்கறான். அந்த பொண்ணு என்ன உண்மையிலே பார்க் சுகோவை மீட் பண்ண வைக்க போறியான்னு கேட்கறா. அவன் அதை உறுதிப்படுத்தி அவளை பிக்கப் பண்ண வழியில இருக்கேன்னு சொல்லி ரெடியாக சொல்றான். கால் முடிஞ்சதும் அவன் கோவமா அப்பா கூட நடந்த உரையாடலை மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறான். அந்த மேனேஜர் மேல கடுப்பாகி, அந்த வயசான நரிக்கு என்னோட திட்டங்கள்ல தலையிட எவ்வளோ தைரியம். அவனோட மனசுக்குள்ள வயசு பசங்க தான் தங்களுக்குள்ள பேசிக்கணும். பார்க் சுகோவா இருந்தாலும் வைட்டா குரூப்போட ஐடல் சாங் வசிக்கிறதுக்கு மயங்காம இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியா போனா இனி அப்பாவுக்கு தலைவணங்க தேவையே இல்லை. பவர் கடைசியில அவன் கைக்கு வந்துடும். அதே நேரத்துல ஒரு இருண்ட கைவிடப்பட்ட டஞ்சன்ல உயரமான பில்டிங்கள் செடிகளான மூடப்பட்டிருக்கு. அந்த பகுதியில ஒரு எக்கோ எதிரொலிக்குது. அந்த சத்தம் மேல வட்டம் ஒருன்ற ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து வருது. ஜன்னல்கள் வழியா எட்டி பார்க்கிற மான்ஸ்டர்களால அது உன்னிப்பா கவனிக்கப்படுது. ஒளிர்கிற கோலங்கள் கீழே விழ ஆரம்பிக்குது. காத்துல செதறுது. ஒவ்வொரு கோலமும் ஒரு இன்ஃப்ராரெட் ஒளியை வெளியிடுது. ஹெலிகாப்டரோட ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் தோன்றுக்கு. பைலட் கத்துறான். லெஃப்ட்ல திரும்ப சொல்லி ஆர்டர் போடுறான். அந்த ஒளிர்கிற கோலம் அதோட சிவப்பு ஒளியை திருப்பி விடுது. ஒரு மூலையில ஒருத்தன் குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான். அவன் ஃபேஸ்ல ஒரு பெரிய தழும்பு இருக்கு. அவனை ஃபைன் பண்ணதால கோவமா, என்ன நல்லா வச்சு யூஸ் பண்ணாங்க, இப்ப மறுபடியும் துரத்துறாங்கன்னு கடுப்பாகிறான். ஹெலிகாப்டர்ல இருந்து சோல்ஜர்ஸ் அவனை அங்கேயே இருக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா அவங்க அவனை காப்பாத்த போறாங்களாம். பைலட் இந்த நிலைமையை திட்டி அந்த ஆள் காப்ளின்ஸால சூழப்பட்டிருக்கான்னு சொல்றான். அந்த நேரத்துல ஒரு காப்ளினோட முகம் அந்த தழும்புள்ள ஆளுக்கு முன்னாடி தோன்றுது. சோல்ஜர்ஸ் அவனை சீக்கிரமா அடையணும்னு இன்னும் வேகம் வேணும்னு கத்துறாங்க. அந்த ஆள் அவனோட பிஸ்டலை எடுத்து வெறித்தனமா சுட ஆரம்பிக்கிறான். அவன் பக்கத்துல இருந்த காப்ளின்ஸை கொன்னுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த உயிரினங்கள் அவனை விட போறதில்ல. அவங்க அவனை துரத்தி கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க. மேலே இருந்து ஹெலிகாப்டர் அந்த சேஸ் பக்கத்துல வருது. அந்த ஆள் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறான். ஒரு காப்ளின் அவனை கோடாரியால தாக்க போற வரைக்கும் அவன் திரும்பி சுட்டு இன்னும் சில எதிரிகளை காலி பண்றான். அவன் ஒரு படிக்கட்டுல ஏறி மான்ஸ்டர்ஸ பின்னாடி வைக்க சுட்டுக்கிட்டே போறான். ஆனா அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இல்ல. அவன் தடுக்கி விழுந்துடுறான். பிஸ்டல் கைக்கு எட்டாத தூரத்துல பறந்து போகுது. அவனுக்கு எந்திரிக்க கூட நேரம் இல்ல. காப்ளின் அவனை பிடிச்சி தன்னோட வாயை அகலமா திறந்து அவனை கொல்ல தயாராகுது. ஆனா கடைசி நொடியில காப்ளினோட தலை ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட்ல வெடிக்குது. கண்ணாடி உடையும் சத்தத்தோட ஒரு டீம் சோல்ஜர்ஸ் பில்டிங்கோட ஜன்னல்கள் வழியா உள்ள வராங்க. அந்த ஆள் அவங்கள பழைய டிஜிபி டீம்னு அடையாளம் கண்டுக்கிறான். அவனுக்கு இனிமே ஓட வழி இல்லைன்னு புரியுது. அதே நேரத்துல கருப்பு கார் நகர வீதிகள்ல வேகமா போகுது. டேஷ்போர்ட்ல குரூப் எக்ஸோட இமேஜ் தோன்றுது. அந்த ஆள் காலை அட்டன் பண்ணி அந்த பக்கம் இருந்த குரல் குரூப் எக்ஸ்ன்னு சொல்றத கேட்கறான். அவங்க டார்கெட் பிடிச்சிட்டோன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த ஆளு அவங்களோட வேலையை பாராட்டிட்டு அவனை அந்த கிடங்குக்கு கூட்டிட்டு போக சொல்றான். அதே நேரத்துல டைரக்டர் மேனேஜரை என்ன வேலை பண்ணனு திட்டுறாரு. தொடுப்பான அந்த ஆளு, நான் வர்ற வரைக்கும் பார்க்க பிடிச்சு வைக்க சொன்னேன்ல. மேனேஜருக்கு அப்போ பார்க் போர்ட்டல் பக்கம் நடந்து போய் நான் தனியா போறேன்னு அமைதியா சொன்னது ஞாபகம் வருது. அவனை கூப்பிடுறான். ஆனா பார்க் திரும்பி பார்த்து டிஜிபி கம்பெனியோட ஒரு பிசினஸ் கார்டை எடுத்துட்டு கண்டுக்காம போயிடுறான். அவன் போர்ட்டலுக்குள்ள போய் ஒரு நொடியில மறைஞ்சு போயிடுறான். மேனேஜர் குற்ற உணர்வோட நம்ம ஹீரோ ஒரு நொடியில அவன் சொல்றத கூட கேட்காம மறைஞ்சு போயிட்டான்னு விளக்குறான். டைரக்டர் திரும்பி நின்னு எனக்கு எந்த சாக்கு போக்கும் கேட்க வேணான்னு சொல்ல மேனேஜர் மறுபடியும் மன்னிப்பு கேட்கறான். போன தடவை எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டதுக்கு மேனேஜர் ஜோடியா போனப்போ 4 நாள் ஆச்சுன்னு சொல்றான். அந்த ஆளு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். தனியா போனா குறைஞ்சது 8 நாள் ஆகும். டைரக்டர் ஷாக் ஆகி பார்க்கு உண்மையிலேயே அந்த டஞ்சனுக்குள்ள தனியா போனானா, அதுவும் ஒரு லெவல் 5 டஞ்சனுக்குள்ளையானு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல கார் ஜன்னல் கீழே இறங்குது. சாங்கி பார்க்கு எப்போ பாப்பேன்னு கேக்குறா. திரும்பி பார்க்காமலேயே நம்ம ஹீரோ ஏற்கனவே டஞ்சனுக்குள்ள செத்த காப்ளின்ஸ் மலை மேல நின்னுட்டு இருக்கான். உள்ள பார்க் அவனோட திறமைகளை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஏற்கனவே எல்லா ட்ரூயிட் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஆனா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அப்போதான் அவனுக்கு பெணங்களுக்கு அடியில ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. ஒரு ஆர்வமான சிரிப்போட இன்னும் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்கறான். அவனோட ட்ராக்கிங் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அந்த குவியலுக்கு நடுவுல காயம்பட்ட ஒரு காப்ளின் தோன்றுது. எப்படியோ அது இன்னும் உயிரோட இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க் அவனோட கோடாரியோட பாயிறான். அந்த காப்ளினுக்கு ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்ல.
அந்த அடி அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குது, அது அவனை மட்டும் இல்லாம சுத்தி இருந்த உடல்களையும் கிழிச்சு எறியுது. பார்க் ரத்தத்துல நனைஞ்ச ஒரு கல்லை வெளியே எடுக்கிறான். நோட்டிபிகேஷனை பாட்டு 23 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸை கொண்டாடுறான். அவனுக்கு சரியா இதுதான் தேவைப்பட்டுச்சு. அந்த கல் அவனோட கையில இருந்து மறைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா கில்டோட பாயிண்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இதனால அவனுக்கு இப்போ போதுமான பாயிண்ட்ஸ் இருக்கு. சிஸ்டம் ஒரு புது ஹண்டிங் ஏரியாவா 5000 பாயிண்ட்ஸ்க்கு அன்லாக் பண்ண ஆஃபர் பண்ணுது. பார்க் ஒத்துக்கிறான். மேப் திறக்குது. அவன் சூகோ லேண்டுங்கிற இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஹண்டிங் கிரவுண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு மெசேஜ் உறுதிப்படுத்துது. அடுத்து அவன் பழக்கப்படுத்தின உயிரினங்களோட தகவலை திறக்கிறான். லிமிட் 100. இதுவரைக்கும் அவங்கிட்ட ஒரு ஹைபிரிட் உட்பட 24 இருக்கு. ஆர்வமா பார்க் அந்த ஹைபிரிட் பீக்குவா தான் இருக்கணும்னு முடிவு பண்றான். ஒரு புது ஆர்க்ஸ் குரூப் நெருங்கி வருது. இன்டர்ஃபேஸ் ஒரு சம்மன் கமாண்ட செட் பண்ண சொல்லுது. ஆர்க்ஸ் ஆயுதங்களோட கொல்ற ஆர்வத்துல பாயிறாங்க. ஆனா பார்க் அந்த அச்சுறுத்தலை கண்டுக்காத மாதிரி அவங்கள எப்படி சமன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கைய ஆர்க்ஸ நோக்கி நீட்டுறான். ஒரு நீல நிற ஒளி தோன்றுது. ஷம்மன் பீஸ்ட்ஸ்னு சொல்றான். மின்னலும் ஒளியும் அந்த இடத்தை நிரப்புது. இவ்வளோ நடந்தும் ஆர்க்ஸ் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வர்றாங்க. அந்த நீல ஒளிக்குள்ள இருந்து ஒரு ஓனாயோட தாடை தோன்றுது. சண்டைக்கு தயாரான பற்களோட ஒன்னு ஒன்னா ஓனாய்கள் களத்துல இறங்குது. பார்க்கோட முகத்துல ஒரு திருப்தியான புன்னகையை வரவழைக்குது. மொத்த கூட்டமும் ஆர்க்ஸ நோக்கி ஓடுது. கொஞ்ச நேரத்துல பார்க் ஒரு கத்தியோட சண்டையில சேர்றான். சிரிச்சுக்கிட்டே அவன் இந்த நாள் 100 ஸ்லாட்ஸை நிரப்புறதுக்கு சரியான நாள்னு சொல்றான். அதே நேரத்துல ஒரு கிளப்ல மியூசிக் சத்தமா ஒலிக்குது. இளைஞர்கள் உற்சாகமா டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா டைரக்டர் போரா இருக்குன்னு சொல்லி அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. அந்த நேரத்துல அவரோட போன் அடிக்குது. மறுபடியும் மேனேஜர் தான். அவர் தயக்கத்தோட பார்க் ஏற்கனவே டஞ்சன்ல இருந்து திரும்பி வந்துட்டான்னு சொல்றாரு. டைரக்டர் இதை கேட்டதும் கண்ணை விரிக்கிறாரு. அந்த ஆளு இவன் குடிச்சிட்டு ஓளறானான்னு யோசிக்கிறாரு. ஒருத்தரால எப்படி 2 மணி நேரத்துல ஒரு டஞ்சன்ல இருந்து திரும்பி வர முடியும்? பார்க் மறுபடியும் உள்ள போயிட்டான்னு தெரிஞ்சதும் ஆச்சரியம் இன்னும் அதிகமாகுது. மேனேஜர் சொல்றாரு, ஒரு வியாபாரி சொல்லப்படி இது 2வது தடவை நடக்குதுன்னு. பார்க் லெவல் 5 டஞ்சன்ஸை வெறும் 2 மணி நேரத்துல கிளியர் பண்றானா? டைரக்டருக்கு அதை நம்ப முடியல. மேனேஜர் பிரம்மையில இருக்காருன்னு சொல்றாரு. அதே நேரத்துல சாங்கி அவளோட டேப்லெட்டை பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு அவ பேரை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறா. அதே நேரத்துல பார்க் டஞ்சனுக்குள்ள ஆர்க்ஸ கொத்துக்கறியா மாத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் திரும்பி பார்க்கும்போது ஒரு அம்பு மலை நேரா ஓநாய்களை நோக்கி பறந்து வரத பாக்குறான். யோசிக்காம அவன் பின்வாங்க சொல்லி கமெண்ட் கொடுக்கறான். ஒன்னு ஒன்னா ஓநாய்கள் போர்க்களத்துல திறந்த நீல போர்ட்டல்களுக்குள்ள குதிக்குது. ஆர்க்ஸ் மேல ஒரு அம்பு மலை பெய்யுது. அவங்க தங்களை காப்பாத்த முயற்சி பண்ணி வலியில கத்துறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ மேல எழும்புறான். அவனோட பேக்ல இருந்து 2 வெள்ளை இறகுகள் விரிக்குது. பார்க் எதிரி ஆர்ச்சர் கூட்டத்தை நோக்கி பறக்கும்போது ஆர்க்ஸ் இன்னும் கடுப்பாகிறாங்க. அவன் ஆர்க்ஸ்க்கு மேல வட்டமிட்டு கீழே இறங்கும் போது அவனோட டொர்னாடோ ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். பளபளப்பான சூறாவளிகள் உருவாகுது. மான்ஸ்டர்ஸ தரையில இருந்து தூக்கி வேகமா சுத்துது. திடீர்னு ஏதோ ஒண்ணு அவனோட கவனத்தை ஈர்க்குது. அவன் பக்கத்துல பாக்குறான். ஒரு பெரிய உயிரினம் வானத்துல இருந்து கீழே விழுது. பார்க் அந்த மான்ஸ்டர் இறங்க போற இடத்தை நோக்கி ஓடுறான். டொர்னாடோ இன்னும் மத்த எதிரிகளை சுத்திக்கிட்டே இருக்கு. அவன் அங்க போனதும் ஆர்க்கிங் இறங்குறான். யோசிக்காம அவன் சாம்பல் ஓநாய்கள் சண்டையில சேர வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லி அவனோட ஓநாய்கள்ல ஒன்ன சம்மன் பண்றான். ஒரு நொடியில நம்ம ஹீரோ ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை ஓநாயா மாறி சண்டைக்கு தயாராகிறான். அந்த ஆர்க் அதோட மொழியில ஏதோ சொல்ல பார்க் இப்ப ஓநாய் வடிவத்துல பதில் சொல்றான். நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியலன்னு சொல்லி அந்த மான்ஸ்டரோட முகத்துல ஒரு குத்து விடுறான். ஆர்க்கிங் பின்னாடி தூக்கி வீசப்படுறான். உடனே பார்க் மறுபடியும் டொர்னாடோவை ஆக்டிவேட் பண்றான். ஒரு காற்று வெட்டு அந்த மான்ஸ்டரை முழுங்குது. இன்னும் ஓநாய் வடிவத்துல நம்ம ஹீரோ ஏர்ல குதிச்சு பறக்கும்போது ஆர்க்க துரத்துறான். ஒரு சுழல் தாக்குதல்ல அவன் ஆர்க்கிங்க சரியா தாக்குறான். அந்த உயிரினத்தை பயங்கர வேகத்துல கீழே தள்ளி தரையில ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குது. பார்க் அவன் மேல இறங்கி கடைசி அடியா அவனை முடிச்சிடுறான். ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அவன் லெவல் அப் ஆகி 238 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 500 மீட்டர் தூரத்துல போர்ட்டல் திறக்குது. 15 நிமிஷத்துல மூடிடும். டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க் ஓடுறான். ஆர்க்ஸ் விண்ட்ஸ்டார்ம்ல இருந்து மீண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஒரு ஓநாய் கூட்டத்தை கடந்து டேம் திறனை ஆக்டிவேட் பண்றான். ஆர்க்ஸ் அவனை துரத்துறாங்க. ஆனா பார்க் அவனோட புது ஓநாய்களோட ஏற்கனவே போர்ட்டலை நோக்கி பாயிறான். ஒன்னா ஓநாய்கள் அவன் சம்மன் பண்ண சின்ன போர்ட்டல்களுக்குள்ள குதிக்குது. மறுபடியும் மனித வடிவத்துக்கு வந்து அவன் போர்ட்டலை கடந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சைடு எஃபெக்ட்ஸ் ஹைபிரிடா மாறினப்போ இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறான். மெனுவை திறந்து அவன் 88 ஓநாய்களை பழக்கப்படுத்தி இருக்கிறத பாக்குறான். அவன் இன்னும் ஒரு ரவுண்ட் போனா 100 ஸ்லாட்ஸையும் நிரப்பிட்டு ஹண்டிங் லெவலையும் உயர்த்திடலாம்னு நினைக்கிறான். அப்பதான் ஒரு தொப்பி போட்ட பொண்ணு அவனுக்கு முன்னாடி வரா. அது சாங்கி. அவன் பார்க் தானான்னு கேட்கிறா. அவன் ஆச்சரியப்பட்டு என்ன வேணும்னு கேட்கறான்.
பக்கத்துல இருந்தவங்க சாங்கி அடையாளம் நின்னுக்கிட்டு 2 பேரும் டேட்டிங் பண்றாங்களான்னு பேச ஆரம்பிக்க ஒரு காதல் வதந்தி பரவுது. அதே நேரத்துல மேனேஜர் டைரக்டருக்கு கால் பண்ணி, பாஸ் நாம நினைச்சது நடந்துட்டு இருக்குன்னு சொல்றான். டைரக்டர் உற்சாகமா, பார்க் நம்ம கைக்கு கிடைச்சிட்டானான்னு கேட்கிறாரு. மேனேஜர் சாங்கி அவனை கைக்குள்ள போட்டுட்டா போல, அவன் அவளோட பேச்சுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்றான்னு பதில் சொல்றான். டைரக்டர் கடைசியில பார்க்கும் ஒரு ஆம்பளை தானன்னு சிரிக்கிறாரு. சாங்கி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. மேனேஜர் த்ரில்லாகி அவங்க ஒரு கஃபேக்கு போறாங்கன்னு சொல்றான். டைரக்டர் இதை நான் எதிர்பார்த்ததுதான், சாங்கியா கொக்கான்னு பெருமைப்படுறாரு. அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்க சொல்றாரு. கார்ல அவரு டிரைவர் கிட்ட வேகமா போக சொல்றாரு. டைரக்டர் கடைசியா அந்த இடத்துக்கு வந்து குழப்பமா அவன் எங்கன்னு கேட்கிறாரு. சாங்கி ஒரு டேபிள்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவ பார்க் கூட தான் இங்க வந்தேன்னு சொல்றா. பார்க் ஏதோ குடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டானா. டைரக்டர் நம்ப முடியாம அது எப்படி உன்னை தனியா விட்டுட்டு அவன் போலான்னு கத்துறாரு. சாங்கி இன்னும் அதிகமா அழ ஆரம்பிக்கிறா. திடீர்னு சாங்கி கத்துறா. பார்க் அவளை வீக்கா இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டானா. அவனுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்காதான். ஆனா டைரக்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நீ ஏதாவது செடி கொடியை யூஸ் பண்றியான்னு கேட்கறாரு. கோபமா அவ எழுந்து இல்லைன்னு கத்துறா. அப்புறம் திரும்பி கோபமா வெளியே போறா. போகும்போது நானும் ஒரு ஹண்டரா மாறுவேன்னு சத்தியம் பண்றா. டைரக்டர் ஒன்னும் புரியாம மேனேஜர் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறாரு. மேனேஜர் விளக்குறான். பார்க் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னானா. டைரக்டர் எல்லாமே தப்பா போகுதுன்னு பேனிக் ஆகுறாரு. மேனேஜர் கிளான்ல ஸ்ட்ராங்கான அவேக்கன் பெண்கள் இருக்காங்கன்னு அவரை அமைதிப்படுத்த முயற்சி பண்றான். டைரக்டர் யாரை பத்தி பேசுறான்னு கேட்கறாரு. மேனேஜர் அந்த சிவப்பு தலைமுடி பொண்ணு கிளாஸ் ஏ ரொம்ப பவர்ஃபுல்னு பதில் சொல்றான். ஆனா டைரக்டர் கோவப்பட்டு இந்த மாதிரி ஐடியாலாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டுட்டு பார்க் இப்போ எங்க இருக்கான்னு கேட்கறாரு. மேனேஜர் அவன் போர்ட்டலுக்குள்ள திரும்பி போயிட்டான்னு சொல்றான். விரக்தியில டைரக்டர் கையை தலையில வச்சுக்கிட்டு எதுவுமே திட்டமிட்டபடி நடக்கலன்னு புலம்புறாரு. ஆனா திடீர்னு மேனேஜர் அவனுக்கு பின்னாடி பாயிண்ட் பண்றான். பார்க் ஏற்கனவே போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டான். நம்ம ஹீரோ அங்க நின்னுக்கிட்டு அவனுக்கு மட்டும் தெரியற இன்டர்ஃபேஸ்ல ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன சிரிப்போட பார்க் அடிவானத்தை பாக்குறான். டைரக்டர் அதிர்ச்சியில சில நிமிஷங்கள் தான் ஆயிருக்கு, என்னால நம்பவே முடியலன்னு சொல்றாரு. அப்புறம் அவர் பார்க்க நோக்கி ஓடுறாரு. இந்த தடவை அவன் தப்பிக்க விட மாட்டார் போல. அந்த ஆள் பார்க்கோட பேரை கத்திக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறான். கடைசியா அவன் கிட்ட போனப்போ நம்ம ஹீரோ நேரா விஷயத்துக்கு வந்து என்ன வேணும்னு கேட்கிறாரு. டைரக்டர் பேசணும்னு சொல்றாரு. அவர் தன்னோட சூட் ஜாக்கெட்டோட உள் பாக்கெட்ல கையை விட்டு ஃபார்மலா அறிமுகப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா பார்க் கண்டுக்கிறதே இல்ல. அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம போர்ட்டல் உள்ள போயிடுறான். டைரக்டர் குழப்பமா, இப்போ என்ன இக்னோர் பண்ணிட்டு போறான்னு கேட்கிறாரு. மேனேஜர் ஆமான்னு சொல்றான். கோபத்துல பார்க்க திட்ட ஆரம்பிச்சு போர்ட்டல் வழியா அவனை துரத்த போறாரு. ஆனா மேனேஜர் அவரை நிறுத்துறான். அவர் அமைதிப்படுத்த முயற்சி பண்றான். அப்பதான் யாரோ வர்றாங்க. ஒரு குரல் அந்த டென்ஷனை கலைச்சு போதும் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. டைரக்டர் கடுப்புல யார் ராதுன்னு கேட்க கருப்பு சூட்ல பாடி கார்ட்ஸோட சூழப்பட்ட ஒரு ஆள் வர்றான். உடனே டைரக்டர் சீஃப் செக்ரட்டரி சயோனை அடையாளம் கண்டுக்கிறாரு. சயோன் நம்மளை சுத்தி நிறைய கண்கள் இருக்கு, இப்போதைக்கு இந்த விஷயத்தை விட்டுலான்னு சொல்றான். அவங்கள சுத்தி ஒரு சின்ன கூட்டம் முணுமுணுக்க ஆரம்பிக்குது. ஒருத்தன் அது பிரசிடென்ட்டோட பையன் தானான்னு கேட்கறான். இன்னொருத்தன் பார்க் கண்டுக்காததுனால தான் அவன் அப்படி இருக்கான்னு கிண்டல் பண்றான். இன்னொருத்தன் இந்த தடவை என்ன சொதப்பினான்னு பார்க்க ஆர்வமா இருக்குன்னு சிரிக்கிறான். டைரக்டர் தன்னோட இமேஜ் உடையறத உணர்ந்து விஷயம் உண்மையிலே கைமீறி போகுதுன்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு அவரோட நாள் சரியில்லைன்னு மனசுக்குள்ள சொல்றாரு. சயோன் அப்போ அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மீதியை தன்னோட பொறுப்புல விட்டுற சொல்றாரு. இன்னும் கோபத்துல டைரக்டர் இந்த விஷயம் அவரோட பொறுப்புன்னு சொல்றாரு. ஆனா சயோன் அவரோட முயற்சியை பாராட்டி பார்க் கூட நெருங்க இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றாரு. ஒரு நம்பிக்கையோட டைரக்டர் அது உண்மையான்னு கேட்கறாரு. செக்ரட்டரி ஆமான்னு சொல்றாரு. அப்புறம் விரக்தியில டைரக்டர் குட் பை சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு முணுமுணுக்கிறாரு. உடனே சயோன் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு டஞ்சன் வாசல்ல வெயிட் பண்றதா சொல்றான். பிரசிடென்ட் அவரோட பையன் ஜான் மறுபடியும் சுதப்பிட்டானான்னு கேட்கிறாரு. ஆனா சயோன் இப்போதைக்கு முக்கியமான விஷயம் பார்க்கோட டஞ்சன்ஸை கிளியர் பண்ற திறமை, அது எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி இருக்குன்னு பதில் சொல்றான். பிரசிடென்ட் திருப்தியா அதனாலதான் அவங்க அவன் மேல இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பார்க் மறுபடியும் டஞ்சன்ல இருந்து வெளியே வர்றான். சயோன் இன்னும் பேசிட்டு இருக்கும் போதே ஆச்சரியப்படுறான். சுத்தி பார்க்காமலேயே பார்க் அவனோட இன்டர்ஃபேஸை திறந்து டேட்டாவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கடைசியா 100 உயிரினங்களை பழக்கப்படுத்தியிருக்கான். இப்போ 2வது ஹண்டிங் லெவல்ல லிமிட் 200 ஆயிருச்சு. எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட அடுத்த பிளான செட் பண்றான். அதே நேரத்துல அவனுக்கு முன்னாடி ஆளுங்க இருக்கிறதையே அவன் கவனிக்கவே இல்லை. சயோன் அவனை பார்த்து வணக்கம் சொல்ல பார்க் கிண்டலா, என்னடா இது, நான் ஒருவேளை ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன் போல, நிறைய பேர் என்னை பார்க்க வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்றான். செக்ரட்டரி தன்னை டிஜிபியோட மெம்பர்னு அறிமுகப்படுத்திக்க பார்க் உங்க கில்டு தான் இந்த டஞ்சனை மேனேஜ் பண்ணது போலன்னு கேட்கறான். சயோன் அதை உறுதிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்ததா விளக்குறான். பார்க்குக்கு முதல்ல புரியல என்ன சொல்றான்னு கேட்கறான். ஆனா அப்புறம் புரியுது, அவங்க 200 லெவல் டஞ்சனுக்கு போனதை பத்தி பேசுறாங்க. பார்க் ஏன் இப்ப மட்டும் மன்னிப்பு கேட்கறீங்கன்னு கேட்கறான். சயோன் அவங்க வெறும் வார்த்தைகளை விட அவனுக்காக ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க அவனுக்கு நன்றியும் சொல்ல விரும்புறாங்களாம். பார்க்கோட வருகை டஞ்சன்ஸோட மதிப்பை அதிகமாக்கிடுச்சான்.
பக்கத்துல இருந்தவங்க சயோன் கூட பேசுற அந்த ஆள் யாருன்னு ஆர்வமா பேச செக்ரட்டரி அப்போ அவங்க பார்க்காக ஏதோ தயார் பண்ணியிருக்காங்க, ஆனா நம்மளோட பேச்சை ஒரு ரெஸ்டாரண்ட்ல தொடரலான்னு சொல்றாரு. பார்க் பசியோட உடனே ஒத்துக்கிட்டு கொலை பசியில இருக்க வாங்க போலான்னு சொல்றான். சயோன் காருங்க ரெடியா இருக்குன்னு சொல்றான். பார்க் அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்றான். செக்ரட்டரி அவனுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோ சிரிக்கிறான். சுகோ கில்டுக்கு திரும்பினா நைட் ரொம்ப அழகா இருக்கு. மெயின் ட்ரீ இன்னும் உயரமா வளர்ந்துருக்கு. மின்மினி பூச்சிகள் காத்துல டான்ஸ் ஆடுது. குரூப் வீட்டுக்கு திரும்புது. அந்த சூப்பரான நாளை கொண்டாடி நல்ல வெதர், செம்ம லாப்ஸ்டர், ஒரு செம்ம விருந்து. அப்போ யாங் எனக்கு மாங்கோட நிலைமை புரியுது, ஆனா ஜூனோக்கு எதையும் சாப்பிட முடியாததை நினைச்சு வருத்தப்படுறான். ஹேண்ட் சிரிச்சுட்டு ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்றான். எல்லாரும் உடனே ஒத்துக்கிறாங்க. திடீர்னு ஹேனோட முகம் மாறுது. அவன் பேனிக் ஆகுறான். ஜூனோ என்னாச்சுன்னு கேட்குறான். அவன் கில்ட்ல சேர ஆர்வமா இருக்கிறவங்க கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கணும், ஆனா சாப்பாடு ட்ரிங்க்ஸ் முகத்துல அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன்னு சொல்றான். மாங் அடுத்த நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ்க்கு போகணும், கொஞ்சம் கவலையோட மீட்டிங்கை தள்ளி போடலான்னு சொல்றாரு. ஆனா ஹேன் உற்சாகமா இது இனிமே வழக்கமாயிடும், நாம தினமும் லாப்ஸ்டர் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். அவன் சாட்டை ஓபன் பண்றான். அது மெசேஜஸால நிரம்பிருக்கு. எல்லாரும் புகார் சொல்றாங்கன்னு சொல்றான். அவன் ஜூனோவை பார்த்து நானே ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துக்கவான்னு கேட்குறான். ஜூனோ இன்றிலே அது என்னோட வேலை, ஆனா கொடுமை என்னன்னா என்கிட்ட இன்னும் லைசன்ஸ் கூட இல்லை, கில்ட்ல இன்னும் டோர்மேனா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு மாங் ஷாக் ஆயிடுறான். மாங் முதல்ல நீ போய் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்றாரு. ஜூனோ நாளைக்கு நான் போய் அதுக்கான வேலையை பார்க்குறேன்னு பதில் சொல்றான். யாங் அதே நேரத்தில் கஷ்டமான காலம் வரப்போகுது, நாம இன்னும் நிறைய ரைட்ஸ்ல சேர வேண்டியது இருக்குன்னு எச்சரிக்கிறான். ஹேன் பார்க் கண்டிப்பா ஒரு சொல்யூஷனோட வருவார்னு சொல்றான். மாங் கில்டு லீடருக்கு இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுதுன்னு தெரியும்னு சொல்றாரு. திடீர்னு குட்டி பையன் பசங்களை பார்க்க ஓடி வந்து நேரா அப்பாவோட கைக்குள்ள குதிக்கிறான். பாட்டி மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வர்றத பாக்குறாங்க. ஜூனோ அவனோட மகனை முழு சந்தோஷத்தோட கட்டி பிடிக்கிறான். ஹேன் அந்த பாட்டியை பார்த்து ஹாப்பி ஆயிடுறான். அவன் கையில லாப்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச ஒரு பாக்ஸை வச்சிருக்கான். பாட்டி அவங்க எல்லாரும் இவ்வளோ நேரம் எங்க இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு சின்ன ட்ரீட்டுக்காக நின்னோம், அப்படியே உங்களுக்காக லாப்ஸ்டர்ஸை கிஃப்டா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்க் வயிறு நிறைய சாப்பிட்டு லாப்ஸ்டர் செம்மையா இருந்துச்சுன்னு சொல்றான். செக்ரட்டரி அவனை திருப்திய பார்த்து சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ அப்போ இந்த மாதிரி காஸ்ட்லியான டிஷ் மாடிஃபை பண்ண எஸ்யூவிலாம் கொஞ்சம் ஓவரா இருக்கேன்னு கேட்குறான். ஆனா செக்ரட்டரி பார்க் மாதிரி ஒருத்தர் உயிரை பணையா வைக்கும்போது ரொம்ப அதிகம்னு ஒண்ணுமே இல்லை, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் வேற கிஃப்ட்ஸும் இருக்குன்னு பதில் சொல்றான். அதே நேரத்துல ஊருக்கு வெளியே ஒரு தனிமையான இடத்துல DGBன்னு மார்க் பண்ண சிவப்பு கண்டெய்னர்களுக்குள்ள இருந்து அலறல்கள் கேக்குது. ரத்தம் வழிஞ்ச வாயோட ஒருத்தன் என்ன கொன்னுடுங்கன்னு கத்துறான். சீன் மறுபடியும் இந்த இடத்துக்கு கட் ஆகுது. பார்க் கொஞ்சம் சந்தேகத்தோட இதெல்லாம் பார்த்தா இப்படி பார்ட்டி கொடுக்கறதுக்காகவே என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி வந்து மொத்தமா பிளான் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கேன்னு கேக்குறான். சயான் சிரிச்சுட்டு அவனுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு சொல்றான். ஆனா அப்புறம் மூடு சீரியஸ் ஆகுது. பார்க் அவங்களுக்கு உண்மையில என்ன வேணும்னு கேக்குறான். சயான் இப்போ அவங்களுக்கு பார்க் கில்டு கூட ஒரு அஃபீஷியல் பார்ட்னர்ஷிப் வேணும்னு சொல்றான். அவன் நகரம் 12 செக்டர்களா பிரிக்கப்பட்டிருக்கு, ஆனா DGB கம்பெனிக்கு இன்னும் சொந்தமா ஒரு செக்டர் கூட இல்ல. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட லெவல் 6 காம்பேட் டீம் இல்லாததுதான். அவங்க கிட்ட எல்லா வளங்களும் இருந்தும் அப்படி ஒரு டீமை அவங்களால உருவாக்க முடியலன்னு விளக்குறான். பார்க் அது உங்க கம்பெனிக்கு பெரிய லாஸா இருக்கு போலன்னு சொல்றான். செக்ரட்டரி ஒத்துக்கிறாரு, குறிப்பா கம்பெனியோட சிஇஓக்கு. நம்ம ஹீரோ நேரா அவனுக்கு எந்த செக்டர்லயும் சேர ஆர்வம் இல்லைன்னு சொல்றான். ஆனா சயான் தெளிவுபடுத்துறான், இந்த ப்ரொபோசல் ஒரு செக்டர்ல சேர்றதுக்கு இல்ல, பார்க்ஸ் கில்டு கூட சேர்ந்து ஒரு 13வது செக்டரை உருவாக்குறதுக்கு தான். இன்னைக்கு இருக்கிற செக்டர்கள் லெவல் 6 கில்டுகளை சுத்தி உருவாகுது, ஆனா அந்த கில்டுகள் ஏற்கனவே ஓவர்லோடா இருக்கு. ரெசிடென்ட்ஸ் பயப்படுறாங்க, ஆனா அவங்கள எதுவும் அச்சுறுத்தாத ஒரு 13வது செக்டர் தோன்றினா எல்லாரும் அங்க போக விரும்புவாங்க. சொத்து மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறும். பார்க் சுகோவோட கில்ட் அந்த நம்பிக்கையோட சின்னமா மாற முடியும்னு அவங்க நம்புறாங்க. அவன் கில்டுக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்துச்சான்னு கேக்குறான். அவங்க கிட்ட மூலதனம், ஆள்பலம், அனுபவம் இல்ல, ஆனா பார்க் டஞ்சன்ஸ்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா மீதிய மேனேஜ்மெண்ட்ல இருந்து அரசாங்க ஆதரவு வரைக்கும் அவங்க பாத்துக்குவாங்களாம். பார்க் உங்ககிட்ட உண்மையிலே காசும் அனுபவமும் இருக்கு, ஆனா இல்லாதது பலம்தா. ஆனாலும் சயான் பார்க் கில்டுல ஒரு பொட்டன்ஷியலை பாக்குறதா வற்புறுத்தி அவனோட குரூப் இந்த சவாலுக்கு தயாரா இருப்பாங்களான்னு கேக்குறான். நம்ம பையன் அவனோட நண்பர்களை பத்தி யோசிச்சு கொஞ்சம் டவுட்டா இருக்கான். சயான் இன்னொரு வலைய வீசுறான். ஏன் பெரிய கில்டுகள் எப்பவும் கம்பெனிகள் கிட்ட இருந்து ஆதரவு பெறுது, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இல்ல? அவன் DGBக்கு இதை விட நல்ல பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். பார்க் யோசிக்கிறான், அப்ப அவங்களுக்கு டஞ்சன்ஸ் மேல ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அவன் நேர்மையா அதை பத்தி கவனமா யோசிக்கிறேன்னு சொல்றான். ஏன்னா ஒரு புது செக்டர் ஒரே ராத்திரியில பில்ட் பண்ண முடியாது. சயோன் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு நன்றி சொல்றான். அவன் உள்ளுக்குள்ளேயே மக்கள் பார்க்க ஒரு முட்டாள் சாப்பாட்டுராமன் கிஃப்ட்ஸை பார்த்தா உருகிடுவான்னு சொன்னாங்க. ஒருவேளை கிஃப்ட்ஸ் போதுமானதா இல்லையோன்னு நினைக்கிறான்.
பார்க் அப்போ எழுந்து அவன் போகணும்னு சொல்றான். சயோன் அவனை நிறுத்துறான். அவன் இன்னொரு கிஃப்ட கொடுக்க மறந்துட்டான். செக்ரட்டரி அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. பார்க் ஆர்வமா யார பத்தி பேசுறாங்கன்னு கேக்குறான். சயான் வாண்டட் லிஸ்ட்ல போட்டதுக்கு அப்புறம் கம்பெனியோட முன்னாள் டைரக்டர் தப்பிச்சு ஒளிஞ்சிட்டான். ஆனா நம்ம ஏஜென்ட்ஸ் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உங்க கையில ஒப்படைக்கிறோம். அவனை பிடிக்கும்போது இயற்கையா இறந்துட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியப்பட்டு நம்ம ஹீரோ, அந்த ஆளு நிறைய கெட்டது செஞ்சிருக்கானே, உண்மையா சொல்லணும்னா நீங்க அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்க இஷ்டம்னு சொல்றான். செக்ரட்டரி அந்த பதிலுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுறாரு. பார்க் விளக்குறான், அந்த ஆள் ஏற்கனவே சாகர மாதிரி நிலைமையில இருக்கான், எதுக்கு அவன் மேல டைம் வேஸ்ட் பண்ணணும். சயான், நீ இவனை பார்க்க விரும்பலையா, இவன் இவ்ளோ கெடுதல் செஞ்சதுனால நீ கேக்குறான். ஆனா பார்க், நீங்க வேணும்னா அந்த ஆளை மறுபடியும் டஞ்சனுக்குள்ள தூக்கி போட சொல்லலாம். திடீர்னு பார்க்குக்கு ஒரு ஐடியா வருது. அவங்கள வெயிட் பண்ண சொல்றான். அதே நேரத்துல ஜூனோ அவனோட மகன் கிட்ட இருந்து ஹக்ஸ்னால மூச்சு திணறிட்டு அவன் ஸ்கூல்ல கத்துக்கிட்ட எல்லா மூவ்ஸையும் காட்டிக்கிட்டு அவனோட போன் அடிக்கிற வரைக்கும் விளையாடிட்டு இருக்கான். கால் அட்டென்ட் பண்றான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ. பார்க் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ஜூனோ ஆச்சரியமா கேக்குறான், சீரியஸா இப்பவா? பார்க்கு இப்பதான் உறுதிப்படுத்துறான். அது எதை பத்தின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான். யாரோ அவனை சந்திக்க விரும்புறாங்கன்னு கேட்டதும் இன்னும் ஆச்சரியப்படுறான். பார்க் அவன் அட்ரஸ் மெசேஜ்ல அனுப்புறேன்னு சொல்றான். அவன் டிஜிபி பேரை சொன்னப்போ ஜூனோ குழம்பி அது என்னன்னு கேக்குறான். அவனோட கார்ல நம்ம ஹீரோ வெளியே போறேன்னு சொல்றான். அவனோட கடைசி கமெண்ட் என்னன்னா, இந்த விஷயங்களை இவனோட சின்ன தம்பி கிட்ட விட்டுட்டு போறானா. செக்ரட்டரி தலையசைக்கிறாரு, அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டு அவங்க தயாரா இருப்பாங்கன்னு. சீன் டிஜிபி பில்டிங்க்கு கட் ஆகுது. பிரசிடென்ட் மீசோவோட பாஸ கூப்பிட்டு அவர் இன்னும் ஆபீஸ்ல இருக்காரான்னு கேக்குறாரு. அந்த ஆள் யமான்னு பதில் சொல்லி ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. பிரசிடென்ட் சொல்றாரு, அவங்க பார்க்க மீட் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லபடியா போச்சு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஆனா அவரு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, அவருக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் வேணுமா. ஏன்னா சீக்கிரமே எல்லாரும் பார்க்கோட நிலங்களுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸையும் திரும்ப கட்டணும்னு சொல்றாரு. பாஸ், சரியா இந்த மாதிரி நேரங்கள்ல தான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும்னு பதில் சொல்றாரு. அதே நேரத்துல ஜூனோ பார்க் சென்ட் பண்ண அட்ரஸ்க்கு வரான். அங்க அவனை 2 பேர் மீட் பண்றாங்க. கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க அவனோட பேரை உறுதிப்படுத்திக்கிட்டு அவனை ஒரு கண்டெய்னருக்கு கூட்டிட்டு போறாங்க. கண்டெய்னருக்குள்ள ஒருத்தன் கத்திட்டு திட்டிட்டு சாப்பாடு கேட்டு வெளியே வந்தோன்னே எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அது டிஜிபி சோல்ஜர்ஸ் பிடிச்ச ஆளுதான். திடீர்னு கதவு லேசா திறக்குது. அவனோட டோன் மாறுது. மன்னிப்பு கேட்டுட்டு அவன் ரொம்ப பசியில கத்திட்டேன்னு சொல்றான். ஜூனோ கண்டெய்னருக்குள்ள நுழையறான். அந்த ஆள் உறைஞ்சு போறான். ஆச்சரியப்பட்டு அவன் ஜூனோவை அடையாளம் கண்டுக்கிறான். ஒரு வில்லத்தனமான சிரிப்பு அவன் முகத்துல பரவுது. அந்த ஆள் ஜூனோ அங்க என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க விரும்புறான். ஜூனோ அவன்கிட்ட, யாரோ என்ன பார்க்க விரும்புறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக இங்க வந்தேன். அந்த ஆள் பார்க் வந்தானான்னு கேக்குறான். இல்லன்னு கேட்டதும் அவன் திருப்தியா சிரிக்கிறான். ஜூனோ என்ன வேணும்னு கேக்குறான். அந்த ஆள் சீரியஸா அவன் மன்னிப்பு கேட்க விரும்புறானா. அவன் அவனை தாக்கின அன்னைக்கு ஜூனோவோட ஃப்ரெண்ட் மத்தவங்களை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் கண்ட்ரோல் இழந்ததுனாலதான் அப்படி செஞ்சானா. அவன் வருத்தப்படுறான்னு சொல்றான். ஜூனோ அவனுக்கு புரியுது, அது இப்போ கடந்த காலம்னு பதில் சொல்றான். அந்த ஆள் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த கொண்டு வரான். 5வது லெவல் டஞ்சன் சம்பவம். அவனை உள்ள அனுப்புனது அவன் இல்ல. ஜூனோவோட கண்ணுல இருந்த சந்தேகத்தை பார்த்துட்டு அந்த ஆள், அவன் உண்மையிலே ஒரு சாதாரண கடன் வசூலிப்பாருக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்ய சக்தி இருக்கும்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். அவன் அது எல்லா அரசாங்கமும் டிஜிபியும் பார்க்க அவங்களோட சொந்த நலன்களுக்காக பயன்படுத்த விரும்பினாங்க. அவன் ஒரு பலிக்கடான்னு சொல்றான். ஜூனோ அமைதியா கேட்டுட்டு, இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல இன்னும் சொல்றான். அந்த ஆள் உறுதிப்படுத்துறான். அவனோட பிசினஸ் அழிஞ்சு போச்சு, அதனால அவன் தலைமறைவா கைவிடப்பட்ட காப்ளின்கள் நிறைஞ்ச இடங்கள்ல ஒழிஞ்சிட்டு இருந்தானா. அங்கே செத்துடுவான்னு நினைச்சானா. ஜூனோ கேட்கவே ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அவ்வளோதானே நான் கிளம்புறேன்னு சொல்றான். அந்த ஆள் பயந்து கெஞ்சுறான். அவனுக்கு அங்கிருந்து வெளியே வர உதவி வேணுமா, நான் அவனுக்கு பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன், உன்னோட ஒய்ஃபுக்கு கஷ்ட காலத்துல நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும்போது ஜூனோ அவன் என்ன சொன்னான்னு உணர்ந்து தலைய குனிஞ்சுக்கிட்டு நினைச்சு பாக்குறான். அந்த ஆளு அந்த பொண்ணு ஜூனோ கிட்ட எதையும் சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டதா சொல்றான். ஜூனோவோட அமைதியான பார்வை அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் மாறுது. அவன் நேரா அவளுக்கு என்ன வேலை வாங்கி கொடுத்தன்னு கேக்குறான். அந்த ஆள் ரொம்ப நாளா அவன் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சென்டர்ல மேனேஜரா வேலை செஞ்சான். ஜூனோவோட ஒய்ஃபு அவங்கிட்ட வேலை கேட்டு கெஞ்சிட்டு வந்தாங்களாம். அவ அப்போ கடந்த காலத்துல அவங்க ஜூனோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்து குழந்தைய வச்சிருந்த அந்த பொண்ணை மட்டும் பார்த்தனால நினைச்சு பாக்குறான். அந்த ஆள் ஜூனோ எங்க இருக்கான், அவனோட கடன் கூடிக்கிட்டே போய் பெருசாயிடுச்சுன்னு சொல்றான். ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு, ஏன்னா அந்த கடனால குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. அந்த பொண்ணு அழுதா நடுங்கிக்கிட்டே கொல்ல வேண்டாம்னு கெஞ்சினா. அந்த ஆள் அவளோட முகத்தை புடிச்சு, இவ்ளோ அழகான ஒரு பொண்ணை நான் ஏன் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் ஜூனோக்காக இவ்ளோ கஷ்டப்படணுமான்னு கேட்டான். அவங்க கிட்ட சாப்பிடக்கூட காசு இருக்கான்னு கேட்டான். அப்புறம் அவளுக்கு உதவ முன் வந்தான். அவளை மாதிரி ஒரு உழைப்பாளி பொண்ணால வெறும் 3 மாசத்துல கடன் அடைச்சிட முடியுமாம். ஆனா அந்த பொண்ணு முகத்தை திருப்பி கண்ணீரோட அப்படி செய்ய வேண்டாம்னு கெஞ்சனா. ஆனாலும்
அவன் ஒரு கட்டு பணத்தை வெளியே எடுத்து அவளுக்கு இப்படி வாழ்றதுல கஷ்டமா இல்லையான்னு கேட்டு இந்த காலத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கை கண் சிமிட்டுற நேரத்துல மாறிடும்னு சொன்னான். அவன் பணத்தை ஒரு பேப்பர்ல ஃபோன் நம்பரோட வச்சுட்டு அவ ரெடியானதும் கூப்பிட சொன்னான். அவன் போகும்போது அடுத்த தடவை அவனோட கணவன் இல்லைன்னா அவ தான் பணம் கட்டணும்னு சொன்னான். அந்த பொண்ணு கண்ணுல பயமும் கண்ணீரும் வழிஞ்சுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜூனோ திகைச்சு போய் அதுக்கப்புறம் அவங்க உங்க ஆபீஸ்க்கு வந்தாங்களான்னு கத்துறான். அந்த ஆள் ஜூனோ காணாம போனப்போ உன்னோட ஒய்ஃபை பையனை கையில வச்சுக்கிட்டு வேலை கேட்டு கெஞ்சிட்டு வந்தாங்களாம். இதை கேட்ட ஜூனோவால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. அவன் கண்ணுல இருந்த வலி எல்லாத்தையும் சொல்லுது. அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் வீட்டுக்கு வந்து அவனோட மகன் அழுதுட்டு இருந்ததையும் ஒரு நோட்டை மட்டும் பார்த்ததையும். அந்த பேப்பர்ல அவன் கூட இந்த வாழ்க்கைய வாழ்ந்து அழுத்துட்டேனோ, தன்னை மறுபடியும் தேட வேண்டாம்னு கேட்டிருந்தா. பற்களை கடிச்சுக்கிட்டு ஜூனோ அந்த ஆளுக்கு அவ இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறான். அவனை ரிலீஸ் பண்ணா அவ எங்க வாழ்றான்னு காட்டுறானாம். ஜூனோட இதயம் படபடக்குது. ஆனா அந்த அடிப்பட்ட ஆளை பார்த்து அவன் ஏற்கனவே அவனோட முடிவை எடுத்துட்டான் போல தெரியுது. சீன் இங்க கட்டாகுது. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது டாக்டர் டாட்லர் இங்கிலாந்துல மீட் பண்ண கடைசியா அவைலபிளா இருக்காருன்னு மீசோ கிட்ட இருந்து நம்ம பார்க்குக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ உற்சாகமாகிடுறான். கடைசியா அவன் பதில் அனுப்புறான். பவர் மீட்டர், பிளட் கிறிஸ்டல் ஜெனரேட்டர்லாம் எப்படி ஒரு புது யுகத்தையே ஆரம்பிச்சதுன்னு மீசோ சொன்ன கதை அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த டைமென்ஷனல் ரிஃப்ட் எங்க இருந்து வந்துச்சு, அவன் எந்த கிரகத்துல போய் சேர்ந்தான், ஒருவேளை அவன் அவனோட ஓனாய் பிரதர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகுமான்னு டாக்டர் கண்டுபிடிப்பார்னு பாட் நம்புறான். அந்த எண்ணத்துல உற்சாகமாகி அவன் கால் பண்ணி இந்த நியூஸை ஷேர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது நேரா வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. போன் ஆஃப்ல வைக்கு. யோசிக்காம அவன் டிரைவர் கிட்ட திரும்பி அவங்க வழியை மாத்தணும்னு சொல்றான். அந்த ஆள் எங்கன்னு கேட்டதுக்கு பார்க் டிஜிபி கண்டெய்னருக்கு திரும்ப போகணும்னு பதில் சொல்றான். அதே நேரத்துல நீல எஸ்யூவி ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அந்த தழும்பு முகம் ஆள் திட்டிக்கிட்டு எல்லாரும் நரகத்துக்கு போக சொல்லிட்டு அப்புறம் ஜூனோ கிட்ட தேங்க்யூன்னு சொல்றான். அதுக்கு ஜூனோ கிண்டலா பரவாயில்லன்னு பதில் சொல்றான். கார் தெருக்கல்ல போயிட்டே இருந்து அந்த ஆள் கொடுத்த அட்ரஸ்ல நிக்குது.